ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாபிக். சமையல் பார்க்க போனால் ராயன் திரைப்படத்தை பார்த்த இன்சைட் சோர்ஸ் ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா படம் கேஸ்டிங் க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாக்கு ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிமாக இருக்கும். பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாக்கு வந்து பேர் வாங்கி தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று தனுஷ்னோட ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காராமா, அதை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா வேற உள்ள கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தனுஷ்னாவோட ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் இன்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு லைக் பண்ணுங்கள். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் வந்து பார்த்தீங்களா, தங்கலான் படத்துக்கு கூட கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கலான் படம் ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை எண்டில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ஒன்று வந்து ராயனுக்கு முன்னாடி வரலாம், ஒரு நாள் முன்னாடி வரலாம், இல்லை ராயனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக ராயனுக்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லை, ராயனுக்கு அப்புறம் தான் வரும். ஒன்று அவங்க 27, 28 அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தனுஷ்னா கூட தங்கலான் படம் வருது. ஸோ அந்த படம் பெரிய படம் இல்லை, பாரஞ்சு சார் இயக்கத்தில். ஸோ பார்ப்போம். ஏன்னா தனுஷ்னா வந்து பொன்னியின் செல்வன் கூட சண்டை போட்டார். ஜெயன் விக்ரம் சாரோட படம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு கேஸ்டிங் க்ரூவோடு அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ மல்டிபிள் ஸ்டார் வந்து இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வருவேன்ல, தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து அசுரத்தனமாக வேட்டையாடி இருப்பார். ஸோ இப்போ அதே சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசுரனாக வந்து பார்த்தீங்கன்னா அடங்காத அசுரனாக வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படத்தை சம்பவம் செய்ய போகிறாங்க தனுஷ்னா வந்து. ஸோ நீங்கள் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லை கண்டெக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.